விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் இசைக்கப்படாத அவலம் அரங்கேறியது. கானா விலக்கில் 4 வழிச்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க வந்த நீதியற்ற நிதியமைச்சருக்கு வரவேற்பு அளிக்க 30க்கும் மேற்பட்ட பெண்கள் கொளுத்தும் வெயிலில் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதால் அவர்கள் கையில் இருந்த மலர்களை அமைச்சரின் முகத்தில் விசிறியடித்தனர். மேலும் அந்த விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தோ தேசிய கீதமோ இசைக்கப்படாததை கண்ட பொதுமக்கள் திமுகவினர் தமிழையும் தேசியத்தையும் பதவி சுகத்தை அனுபவிக்க மட்டுமே பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் யுகாதி மற்றும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். போச்சம்பள்ளி சுற்றுப்புறங்களில் இருந்து வெள்ளாடு, செம்மறியாடு என்று சுமார் 2000 ஆடுகளுக்கு மேலாக விற்பனைக்கு வந்திருந்தன. 10 கிலோ எடை கொண்ட ஆடு 9000 ரூபாய் முதல் 20000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது. ஆடுகளின் விலை வழக்கத்தை விட சற்று அதிகம் என்றாலும் பண்டிகையை கொண்டாடும் வகையில் உற்சாகமாக பொதுமக்கள் ஆடுகளை வாங்கி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 நாள் தொடர் விடுமுறை காரணமாக பிரையன் பூங்கா, கோக்கஸ் வாக், ரோஜா தோட்டம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், நட்சத்திர ஏரிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக கொடைக்கானல் மலை முழுவதும் சுற்றுலா வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. இதை கண்ட பொதுமக்கள் விடுமுறை நாட்களில் கூடுதல் போக்குவரத்து காவலர்களை நியமித்து போக்குவரத்தை சரி செய்ய விடியா அரசை அறிவுறுத்தினர்.